வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழ். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 2026ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 ரயில்வேலேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது, எந்தெந்த மாதத்தில் அதற்கான எக்ஸாம்ஸ் எங்கெங்கே அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறது மூலமாக ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இன்னும் இவ்வளோ மாதம் இருக்குது, நம்ம இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம், நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் தரேன், அதில் போயிட்டு இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடியது தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபார் த இயர் 2026. ஸோ அடுத்த வருஷத்தில் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. வழக்கம் போல் முதல் தேர்வே அசிஸ்டண்ட் லோகோ பைலட் தான். அதாவது ஜனவரி இதிலேருந்து மார்ச்க்குள்ளே, ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு டைமில் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன், அசிஸ்டண்ட் லோகோ பைலட், ட்ரெயின் ஓட்டுறாங்களே இன்ஜின் டிரைவர், அந்த பணி வந்து வரும். ஓகே இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இல்லை அதுக்கு மேலே பிபிடெக் எம்இஎம்டெக் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் இந்த காலகட்டத்தில் டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷனும் செக்ஷன் கண்ட்ரோலர் நோட்டிஃபிகேஷனும் வருது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ முடித்தவங்களுக்கு, அப்புறம் எனி டிகிரி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், ஜூலை டு செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜேஇ, அதாவது ஜூனியர் இன்ஜினியர் பதவி, டிப்ளமோ பிபிடெக் முடித்தவங்க, அப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் வருது. ஸோ இதில் வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டட், அப்புறம் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட் லெவலும் வரும், அண்டர் கிராஜுவேட் லெவலும் வந்துடும். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு, டிக்கெட் கிளர்க்கு, இது போன்ற வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ்லி ஜூலை டு செப்டம்பர் மாதத்தில் வரும் அப்படின்ட்டு. அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் இந்த மாத கட்டத்தில் உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதே மாதிரி லெவல் 1 10th பாஸ் பண்ணவங்களுக்கான லெவல் 1 பதவி இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2026 வரக்கூடிய ரயில்வே தேர்வுகள். அடுத்து பாருங்கள், கீழே வந்து கொடுத்துருக்காங்க நோடல் ஆர்ஆர்பிஸ். அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டையும் ஒரு நோடு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி ஜம்மு, ஆர்ஆர்பி அது மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏஎல்பியை பொறுத்தவரையும் ஆர்ஆர்பி ஜம்மு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி ஜம்மு வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதற்கான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும். பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ் வெப்சைட், ஆர்ஆர்பி சென்னையிலையுமே இதற்கான அறிவிப்பு வந்துடும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜம்மு இந்த சென்ஸ் ஜாப் லொக்கேஷன் அங்கே எக்ஸாம்லாம் அப்படி கிடையாது. அந்த ஆர்ஆர்பி ஜம்மு ரயில்வே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் மித்தபடி எல்லாமே வந்து காமன் தான். இது அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஒரு எக்ஸாம் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பெருசாக நம்ம மைண்டில் எடுத்துக்க வேணாம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2026க்கான ஆனுவல் கேலண்டர், ஆனுவல் பிளானர் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஓவராலாக சொல்லிட்டேன். இதில் 10th பாஸ்க்கு இருக்குது, அப்புறம் வந்து டிப்ளமோ இருக்குது, பிபிடெக் இருக்குது, எனி டிகிரி இருக்குது, 12th இருக்குது. 12th வந்து இதில் அண்டர் கிராஜுவேட் இருக்கா, 12th இருக்குது. ஸோ நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். ஓகே, நம்ம படிப்பு இது, ரயில்வேயில் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போது 2025 வந்ததோட ஓல்டு நோட்டிஃபிகேஷனை எடுத்து வைங்க. என்னென்ன கேட்டிருந்தாங்க, எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஸோ என்ன டீட்டெயில்ஸுமே வைங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி எக்ஸாம் இருந்தது, என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே எடுத்து வச்சிடணும். அதுக்காக தான் நான் இந்த ஆனுவல் கேலண்டரை மெனக்கெட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி ஒரு 50,000+ வேக்கன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக எல்லா இதையுமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இயர்லி உங்களுக்கு ரயில்வேலேருந்து வேக்கன்சி அப்டேட் பண்ணிடுறதுனால இவ்வளோ வேக்கன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 1 லட்சம் 1.5 லட்சம் வேக்கன்சிலாம் வந்திருக்கு. பட் இப்போ இயர்லி கனெக்ட் பண்ணுறதுனால வேக்கன்சி டீசெண்டாக தான் இருக்கும். அப்படி பல்காக வர்றதை விட இந்த மாதிரி எவ்ரி இயர் வர்றது இன்னுமே பெட்டர். ஏன்னா அந்த வருஷத்தில் வருதுன்னா அந்த வருஷத்தில் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாகணும். அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்
ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஏஎல்பி டெக்னீஷியன் செக்ஷன் கண்ட்ரோலர் இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. குவாலிஃபிகேஷன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல்லே ஓல்டு வீடியோஸ் எடுத்து பாருங்கள். எல்லா வேலை வாய்ப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. தேங்க்ஸ் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.